ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். நான் உங்கள் ஆர்எஸ் பேசுகிறேன். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? அல்ஹம்துலில்லாஹ் நல்லா இருக்கேன். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா, அட்சய திருதிக்கு நாங்கள் வாங்கின மாட்டல் 6 கிராம் எவ்வளோ, அதை பற்றி டீட்டெயில்ஸ் அதை பற்றி தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அப்போ தான் எனக்கு ஒரு மோட்டிவேட்டடாக இருக்கும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ், சேனல் பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அப்போ தான் எனக்கு அடுத்தடுத்து வீடியோ கூட ஒரு மோட்டிவேட்டடாக இருக்கும். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நாங்கள் போய் வாங்கின தோடு மாட்டல் வாங்கலான்னு போயிருந்தோம். ஆனால் நாங்கள் போன மாதிரி வாங்க முடியலை. நாங்கள் வாங்கினது மாட்டல் தான் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க முடிஞ்சிச்சு. ஏன்னா நாங்கள் போன அன்றைக்கி 9ஆம் தேதி போனோம். 9ஆம் தேதி கோல்டோட ரேட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 6615 ரூபா. அதாவது அட்சய திருதிக்கு முதல் நாள் போனோம். 6615 ரூபா வந்துச்சு. அங்கே பழசை போட்டு புதுசு வாங்கலான்னு சொல்லி நானும் என் சிஸ்டரும் போயிருந்தோம். நாங்கள் திண்டுக்கல்லில் இருக்க வாசவியில் தான் எப்போயுமே எடுப்போம். அந்த கடையில் தான் போய் பார்த்தோம். அப்போ பழசு ரொம்ப ரேட்டு கம்மியாக கேட்டாங்க. அதனால் பழசை போடாமல் புதுசு மட்டும் மாட்டல் மட்டும் வாங்கிக்கலாம், தோட இன்னொரு நாள் நம்ம எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் மாட்டல் மட்டும் வாங்கிட்டு வந்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ அந்த மாட்டலோட பில்டிங் டீட்டெயில்ஸு, அந்த மாட்டல் எனக்கு எப்படி இருக்குன்னு சொல்லி தான் நம்ம பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க பார்க்கலாம். வாசவியில் தான் நாங்கள் எப்போயுமே பர்ச்சேஸ் பண்ணுவோம். காயின் வாங்குறதா இருந்தாலும் பொருள் வாங்குறதா இருந்தாலும் பொருள் தரத்தை தான் நம்ம எப்போயுமே பார்க்கணும். அது எங்கே நல்லாயிருக்கோ அந்த கடையில் தான் ஃப்ரெண்ட்ஸ் வாங்கணும். ஏன்னா நம்ம எக்ஸ்சேஞ்ச் பண்ணும்போது நம்ம ரொம்ப லாஸாக கேட்பாங்க, அமௌண்ட் ரொம்ப கம்மியாக கேட்பாங்க. அதனால் நம்ம HUID அந்த BIS ஹால்மார்க் இந்த இதெல்லாம் நம்பிக்கையான கடையில் தான் நம்ம வாங்குகிறோம். இப்போ நாங்கள் வாங்க போகும்போது பார்த்திங்கன்னா கோல்டு ரேட்டு 6615 ரூபா, சில்வர் ரேட் 88 ரூபா இருந்துச்சு. நாங்கள் வாங்கினது எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பீஸ் அதாவது மாட்டல் 6 கிராமுக்கு 50 மில்லிகிராம் கம்மியாக இருந்துச்சு. 5.950 கிராம்ஸ் தான் இருந்துச்சு. இதுக்கு வேஸ்டேஜ் தான் ரொம்ப அதிகமாக போடுறாங்க. எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 16% சொன்னாங்க. 16% சொல்லிவிட்டு செய்கூலி ஒரு கிராமுக்கு 50 ரூபான்னு சொன்னாங்க. வேறு நாங்கள் அதை கம்மி பண்ண சொல்லி 16%ங்கிறத 13%ஆக நாங்கள் கேட்டோம். அப்புறம் 50 கிராமுக்கு 100 ரூபாங்கிறத 50 ரூபாயான்னு போட்டு, அப்புறம் இது HUIDக்கு 90 ரூபா. இது எல்லாத்தையும் நான் உங்களுக்கு புரிகிற மாதிரி டோட்டல் எவ்வளோ வந்துச்சுன்னா 46,000 ரூபா. புரிகிற மாதிரி நோட்டில் உங்களுக்கு எழுதி காமிச்சிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க பார்க்கலாம். 1 கிராம் 6615. 9ஆம் தேதியோட கோல்டு ரேட்டு. மாட்டல் வெயிட் 5.950 மில்லிகிராம். மொத்தம் எவ்வளோ வந்துச்சுன்னா 39,359 ரூபா வந்துச்சு. இதில் வேஸ்டேஜ் 16% போட்டாங்க. கம்மி பண்ண சொன்னனால 13% போட்டிருக்காங்க. மொத்தம் 5,116 ரூபா வேஸ்டேஜுக்கு மட்டும். இது ரெண்டையும் நம்ம ஆட் பண்ணோம்னா 44,475 ரூபா. GST 3% 1,344 ரூபா. ஹால்மார்க் சார்ஜ் 90 ரூபா. எல்லாத்தையும் நம்ம கூட்டினோம்னா 45,899 ரூபா. செய்கூலி 1 கிராமுக்கு 100 ரூபான்னு போட்டாங்க. நாங்கள் கம்மி பண்ண சொன்னனால 50 ரூபா. மொத்தம் 600 ரூபா வந்துச்சு. 46,499 ரூபா ரவுண்ட் ஆஃப் பண்ணி நாங்கள் 46,000 ரூபா கொடுத்தோம் ஃப்ரெண்ட்ஸ். வாங்கின மாட்டில் பாருங்கள், நல்லா இருக்கான்னு சொல்லுங்கள். இந்த டிசைன் உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு பாருங்கள். திறக்க முடியல ஒரு கேள்வி. இதான் ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் வாங்கின மாட்டல். இந்த மாட்டல் உங்களுக்கு பிடிச்சிருக்கா, டிசைன் எப்படி இருக்குன்னு சொல்லி கமெண்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இந்த 6 கிராம் மாட்டல் வாங்க எங்களுக்கு டோட்டலாக 46,000 ரூபா நமக்கு ஆச்சு. இதே நம்ம சிட்டு போட்டு எடுத்திருந்தோம்னா இந்த 5,000 ரூபா நமக்கு லெஸ் ஆகி 41,000 ரூபா வந்திருக்கும். அட்சய திருதிக்கு இது எங்கள் சிஸ்டர் வாங்கினாங்க. நாங்கள் என்ன வாங்கினோன்னு அடுத்த வீடியோவில் சொல்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த மாட்டல் டிசைன் உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு பாருங்கள். நீங்கள் எதுவும் பொருள் வாங்கியிருந்தீங்கன்னா கமெண்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, பாய்.